லாட்டரி கெஸ்ஸிங், அதாவது கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், காருண்யா லாட்டரிக்கான டுடே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 27/4/2024 அதாவது இன்னைக்கு தான் 2 குழுக்கள்னால நம்ம நிர்மல் லாட்டரி ரிசல்ட் வச்சு எடுக்க முடியாது. அதனால் காருண்யா லாட்டரிக்குரிய ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்டை வச்சே நம்ம எடுக்க போகிறோம். அதாவது காருண்யா லாட்டரிக்குரிய ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 669. ஏ போர்டு 6, பி போர்டு 6, சி போர்டு 9. டுடேவும் இந்த டபுள்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்து கார்னியாவுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கா கம்மியாக இருக்கா, எது அதிகபட்ச வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்றத இப்போ நம்ம கெஸ்ஸிங் வாரியாகவே பிரித்து நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்குறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க ஏ போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு 6 நம்ம பொதுவாகவே நம்ம கார்னியாவுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஏ போர்டுன்னு பார்த்துக்கிறேன். ஏ போர்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 3 தாங்க. அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான். அதாவது 0, 3, 4. அதாவது ஏ போர்டு 6 வச்சும் அதுக்கு அடுத்தாப்புல கார்னியா லாட்டரினாலே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுதான் ஏன்னா எப்படினாலும் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாங்க. அது கரெக்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணணும். அதில் தான் இருக்கே நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஏ போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 0, 3, 4. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர். அடுத்து பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுமே சேம் தான் 6. பி போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 6க்கு 6 இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 6 இல்லைன்னா 9, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4, அதாவது பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் 6, 9, 4. பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்க முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பி போர்டு 6 வச்சு 6, 9, 4 இதுதான் அதிகப்படியாக இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்னா அது இதுதான். அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ல் இருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 1, அடுத்து செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 7, தேர்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. அதாவது 1, 7, 8 காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு டுடே வரக்கூடிய ஒரு நம்பர் 1 அல்லது 7 இல்லைன்னா 8. இதுதான் கரெக்டாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா இதுதான். ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர் அண்டு ஃபைனலாக சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து மறக்காமல் பாக்ஸாக 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் ஃப்ரீயாக ஸ்பான்சர் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏபி 66 வச்சும் பார்க்க போகிறோம். அடுத்து கார்னியாவுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்லையும் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஏபி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 64. என்னடா மறுபடியும் 6 சொல்கிற அப்படின்னா அது அதுவும் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 62, 64, 62 ஃபைனலாக கெஸ்ஸிங் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 71 நீங்கள் சப்பாக வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க.
71 ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஏபி உண்டான ஒரு சில கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. 6-4 அல்லது 6-2 சப்பா வச்சு ப்ளே பண்ணீங்க. 71 இதுதான் ஏபிக்கு காரணியாளர்கள் ஏபி வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பிசி. பிசியில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிசியை பொறுத்தளவு 48 and 20 தான். வீடியோவை ஷார்ட்டாகவே முடிச்சிருவோம். பிசியை பொறுத்தளவு 48 and 20 இதுதான் பிசியை பொறுத்தளவு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 20 மட்டும் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. பிசி 4820 இதுதான் வர வாய்ப்பு. உங்களோட பிசி கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. ஏசியை பொறுத்தளவு என்ன கெஸ்ஸிங் வரப்போது வாய்ப்பு இருக்குன்றத பார்த்துருவோம். ஏசி 16 and 05. அதாவது ஏசி கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஏசி 16 and 05 இதுதான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி ஆல் போர்டு கெஸ்ஸிங். இந்த கார்னியா லாட்டரியில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 7. அதாவது ஃபர்ஸ்ட் கார்னியான்னு பார்த்துக்கிட்டாலே 7 ஓரளவு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து ஒரு அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கார்னியாவில் வர்றதுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 6. 1 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் 3 நம்பரில் 2 நம்பருமே அடிக்கலாம், இல்லைன்னா அதிகபட்சமாக 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 761 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆல் போர்டு கெஸ்ஸிங் 761 பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. ஆல் போர்டு 761 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மட்டும் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட 2 கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா 796. அதாவது பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கொடுக்கறது 2 நம்பர் மட்டும்தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 796, ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 130 இதுவும் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. வின்னிங்க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 3 டிஜிட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 796. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 130 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான எந்த ஒரு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.